சபாவில் மேம்பாட்டு திட்டங்களில் குறிப்பாக மின்சார விநியோகம், தொழில்துறை பூங்கா கட்டுமானம், சாலை பழுதுபார்ப்பு போன்ற திட்டங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். ஜொஹூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக மாநில அரசு 11.47 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. தன்னுடன் இணைந்து 13 தேசிய முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமை அரசாங்கத்திற்கான ஆதரவை மீட்டுக் கொள்வதாக வெளிவந்த தகவலை முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மறுத்துள்ளார். ஜொஹூர், சபா, சரவா ஆகிய மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9615 உயர்ந்துள்ளது. நியாயமான தொகுதி மறுவரையறை கிடைக்கும் வரை நாம் இணைந்து ஒற்றுமை உணர்வோடு போராடுவோம் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் தாம்பரம், கன்னியாகுமரி, திருச்சி, தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. திரைப்படங்களில் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக அருவருப்பாக காட்டுவதை நிறுத்த தவறினால் இயக்குநர்கள், பட தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெலுங்கானா மாநில மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் 4 நாட்கள் பயணமாக இன்று பெல்ஜியம் பயணமாகிறார். சுனிதா வில்லியம்ஸிற்கு கூடுதல் சம்பளம் வழங்க வேண்டும் என்றால் அதை தன் சொந்த பணத்திலிருந்து தர தயார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு காசாவின் கான் யூனிஸில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் தலைவர் சலா அல்-பர்தவில் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.